வணக்கம். டி. முகதீன் ஆசிப், 2ஆம் ஆண்டு பிகாம் சிஏ. இன்றைய செய்திகள். ஆரோக்கியமான மாறுமா டிஜிட்டல் பழக்கம். பொறுத்தவரை கரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்த பிரச்சனை பூதாகரமானது. அப்போது நேரடி வகுப்புகளில் கல்வி பயிற்றுவிக்க முடியாமல் போகவே பருவத்தினர் இடையே திறன்பேசி பயன்பாடு கடுமையாக அதிகரித்தது. இதன் நீட்சியாக கிராமப்புற இந்தியாவில் கூட 14 முதல் 16 வயதுடையவர்களின் 90% பேர் திறன்பேசி பயன்பாட்டை கொண்டிருப்பது சமீபத்தில் ஆய்வு தெரிவித்துள்ளது. 57% பேர் கல்வி நடவடிக்கைகளுக்கும் 71.6% பேர் சமூக ஊடகங்களுக்கும் திறன்பேசியை பயன்படுத்தி வருகின்றனர். டிஜிட்டல் அதீதம் லோக்கல் சர்க்கிள்ஸ் நடத்திய 2024 கணக்கெடுப்பில் நகர்ப்புற இந்திய பெற்றோர்களின் 50% பேர் 9 முதல் 17 வயது வரையிலான தங்கள் குழந்தைகள் காணொளிகள், ஆன்லைன் கேமிங், சமூக ஊடகங்களுக்கு அடிமையாகி இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இத்தகைய அதீத டிஜிட்டல் பயன்பாட்டினால் அவர்களுடைய உடல் மன வளர்ச்சியின் எதிர்மறை விளைவுகள் தென்படுகின்றன. இதுபோன்று EOI சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியர்கள் சராசரியாக நாள்தோறும் 5 மணி நேரம் வரை திறன்பேசியில் செலவிடுகின்றனர். இதில் 69% பேர் சமூக ஊடகங்கள், திரைப்படங்கள், பொழுதுபோக்கு, இசை, ஆன்லைன் கேமிங்கில் செலவிடுவதாக கூறப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் எய்ம்ஸ் ஆய்வு 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சராசரியாக 2 மணி நேரம் 20 நிமிடங்கள் வரை திரை நேரத்தில் செலவிடுகின்றன என்கிறது. இதை உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்திருக்கும் வரம்பை காட்டிலும் 2 மடங்கு அதிகம். இந்த 4 எண்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து வயதினரிடையும் திறன்பேசி பயன்பாடு திரை நேரத்தின் ஆபத்தான அதிகரிப்பை பிரதிபலிக்கிறது. இந்த போக்கு நம்மை பலவீனப்படுத்துவதற்கு வழிவகுக்கிறது. இது மூளை வடிகால் விளைவு ஆகும். கவன செலுத்தல், புரிதல் குறைபாடு, உடல் இயக்க ஆற்றல் குறைபாடு, பேச்சாற்றல் வளர்ச்சியில் தடுமாற்றம், மற்றவர்களுடன் இயல்பாக பழகுவதில் சிக்கல் போன்ற ஆபத்தான விளைவுகள் இன்றைய சிறாரிடம் சகஜமாகி வருவது எவ்வளவு பெரிய ஆபத்து. வீட்டில் கவனம் இளம் குழந்தைகளுக்கு திறன்பேசிகளை வழங்குவதை பெற்றோர் தவிர்க்க வேண்டும். கல்வி நோக்கங்களுக்காக மட்டும் இந்த கருவிகளை பயன்படுத்தலாம். இது தவிர குழந்தைகளுக்கு உடல் இயக்க செயல்பாடுகளை ஊக்குவிக்க வேண்டும். குடும்பங்கள் குவிக்க நேரத்தில் திறன்பேசி பயன்பாட்டை கட்டுப்படுத்த நேரம் வரைமுறையை வகுத்து கொள்ள வேண்டும். பெற்றோரும் திறன்பேசி பயன்பாட்டை குறைத்து குழந்தைகளுடன் பயனுள்ள வகையில் நேரம் செலவிடுவதை வழக்கப்படுத்த கொள்ள வேண்டும். பள்ளிகளில் வகுப்பறை விவாதங்கள், வினாடி வினா போட்டிகள், குழு செயல்பாடுகள் மற்றும் ஆழ்ந்த கற்றலை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் பரவலாக முன்னெடுக்கப்பட வேண்டும். மறுமுனையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மறுகணமே பெரும்பாலான வீடுகளில் திரை நேரம் பிள்ளைகளின் மீது தொற்றிக்கொள்கிறது. இதில் விடுபட டிஜிட்டல் அடிமைத்தனத்தின் எச்சரிக்கை அறிகுறிகளை பற்றி பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அறிந்திருக்க வேண்டும். தொழில்நுட்ப பயன்பாடு இல்லாத பகுதிகளை வீட்டிலும் சுற்றுப்புறத்திலும் உருவாக்குதல் அவசியம். அதே நேரம் கற்றல் சார்ந்த ஆரோக்கியமான டிஜிட்டல் பழக்கங்களை ஊக்குவிக்க விழிப்புணர்வு திட்டங்களும் உரிய வழிகாட்டுதலும் வேண்டும். இளைஞர்கள் பொருளாதார ரீதியாக உற்பத்தியை பெருக்க மனம், உடல் ஆரோக்கியத்தை ஊக்குவது அவசியம். இந்தியாவில் வளர்ச்சியை வேகப்படுத்துவது மூலதன உருவாக்கும். கல்வி, திறன் மேம்பாடு, தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் சார்ந்தது மட்டுமல்ல, பாதிப்பை உருவாக்கும் திறன்பேசியை பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதிலும் அது உள்ளது. கட்டுரையாளர், தலைமை ஆசிரியர், சிவப்புக்கோள் மனிதர்கள் உள்ளிட்ட சிறார் நாவல்களின் ஆசிரியர். நன்றி.